ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே பாலகனாய் பிறந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே பிறக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூட எதற்காக இருக்கிறார்? ஏன் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? இந்த வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் ஏன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சற்றே நாம் தியானிக்க போகின்றோம். குறிப்பாக இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது குடும்பம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கலாம், புருஷன் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் திடீரென்று புருஷனோ மனைவியோ இறந்து விடுவார்கள் என்றால் ஒருவர் தனிமையாய் மாறிவிடுகிறார்கள். பிறகு பிள்ளைகள் திருமணமாகி அவர்கள் தனித்தனியாய் போயிட்ட பிறகு இந்த வயசான தகப்பனோ அல்லது தாயோ தனிமையாக இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், வீடு முழுக்க பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்கவுங்க தன்னுடைய குடும்பத்தை பார்த்து விட்டு அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தில் நடப்பது இயல்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு அநேக நேரங்களிலே பார்க்கும் பொழுது தனிமையாய் தங்கி இருக்கும் பொழுது அவர்கள் சுகத்தை விசாரிக்க, நீங்கள் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது கூட யாரும் இல்லாமல் இருப்பாங்க. அநேக நேரங்களிலே உபத்திரவங்கள் பாடுகள் மிகுதியாக இருக்கும்பொழுது என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி சிலர் புலம்புவார்கள். ஆனால் பிரசங்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நன்றாய் கவனிங்க. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லையாம். அவர்கள் வேதனையாய் இருக்கும்போது, பாடுகளை அனுபவிக்கும்போது, துக்கப்படும்போது அவர்களை தேற்ற யாருமே இல்லையாம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்பொழுது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாத நேரத்தில் தேற்றுவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. காரணம் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்ற ஒருவரும் இல்லை என்று வசனத்திலே வாசித்தோம். ஆனால் தேற்றுவதற்காக இம்மானுவேலனாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தாய் தேற்றுவது போல உங்களையும் என்னையும் தேற்றுவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இம்மானுவேலன் என்று சொல்லுகிறதான நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணம், முதலாவது உங்களை தேற்றுவதற்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதனையோடு கூட, பாரத்தோடு கூட, துக்கத்தோடு கூட தேற்றுவார் அற்றவர்களாய், தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பிரசங்கியிலே வாசித்தது போல நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததற்கு காரணம் என்ன? அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்மை தேற்றுவதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, அவர் விசாரிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 142வது சங்கீதம் 4வது வசனத்தை பார்க்கும்போது, விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. 142வது சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 34வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல்
34வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையும் இப்படி தான் இருக்கு. என்னன்னு கேட்டால், அங்கே விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி இருக்கிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஏன்னு கேட்டால், பூமி எங்கும் சிதறி கிடக்கிறது என் ஆடுகள். அப்படி சிதறி கிடக்கிற அவர்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை, தேடுகிறவர் இல்லை என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? இங்கே இந்த வசனத்தின் ஆதாரத்தின்படி பார்க்கும்போது விசாரிக்க ஒருவரும் இல்லை. அங்கே நாம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது விசாரிக்க ஒருவரும் இல்லை, தேடுகிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி. ஆனாலும் கூட வசனம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவராக இயேசு எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்த்தால், முதலாவதாக நம்மை தேற்றுவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக விசாரிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் வாழும்போது கூட அநேகரை விசாரித்ததாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். 38 வருடமாய் படுத்திருந்த மனிதனை விசாரிக்கிறார். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று விசாரித்தார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீ படுக்கையாய் இருக்கலாம், நீ வியாதியோடு கூட இருக்கலாம், தீராத ஒரு வியாதி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வியாதியோடு கூட நீ காணப்படுவாய் என்று சொன்னால், இந்த அருமையான நாளிலே உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் என்று பாடுகிறது போல நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டு. என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு உன் படுக்கையில் இருக்கதான தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னை விசாரிக்க என் ஆண்டவர் உன்னிடத்திலே வந்திருக்கிறார். 38 வருடமாய் படுத்திருந்த மனுஷன் அங்கே படுத்து கொண்டிருக்கிற அவனை என்று வசனத்திலே வாசிக்கும். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று விசாரித்ததான தேவன், நீயும் கூட ஒருவேளை வெகு காலமாய் படுக்கையிலே காணப்படலாம், வெகு காலமாய் டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம், வெகு காலமாய் மாத்திரம் மருந்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இப்போது அந்த மனிதனை தேடி கடந்து சென்று அங்கே விசாரித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் தேடி வந்து, உன்னையும் தேடி வந்து உன்னை விசாரிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, விசாரிப்பார் இல்லை என்று நாம் வசனத்திலே வாசித்தோம். மற்றவர்கள் சொல்லலாம் விசாரிக்க ஒருத்தரும் இல்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு உங்களை விசாரிக்க, உன்னை விசாரிக்க, நீ இருக்கிற இடத்திற்கு என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? விசாரிக்கிற அவர் உன்னிடத்தில் வந்தபடினால் அவரோடு கூட பேசுங்க. அது மட்டுமல்லாதபடிக்கு ஒரு மனிதன், அவன் குருடன், அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 18வது அதிகாரம் 41வது வசனத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்தவர் இன்றைக்கும் கூட உன்னை விசாரிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீ துக்கத்தோடு கூட காணப்படலாம், பொருளாதார குறைவின் நிமித்தமாய், குடும்பத்தின் வறுமை நிமித்தமாய் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதபடிக்கும் கவலைப்பட்டு வயது போய்கொண்டே இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னை விசாரிக்க தேவன் கடந்து வந்திருக்கிறார். உன்னை பார்த்து அவர் விசாரிக்கிற வார்த்தை என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு கூட விசாரிக்கிறவராய் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மறந்து போக வேண்டாம். தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று கேட்டால், நம்மை தேற்றுவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக விசாரிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 69வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு 20வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 69வது சங்கீதம்
20வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்க உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறதற்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். இங்கே வசனத்தில் பார்க்கும்போது, எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நமக்காக பரிதபிக்க யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் துக்கம் உன்னுடைய நெஞ்சை பிளக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டால், உனக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லை என்ற ஒரு வேதனை உன் இருதயத்திலே காணப்படலாம். எனக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லை, நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், எவ்வளோ துக்கப்பட்டு கொண்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், இவைகளுக்கு மத்தியிலே எனக்காக பரிதபிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாயா? இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறது அதுதான். என்ன என்று கேட்டால், அந்த 20வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 69 20வது வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே போல தான் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நிந்தை மட்டுமல்லாதபடிக்கு வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. ஆம், ஒருவேளை நீ நினைக்கலாம், ஒருத்தரும் இல்லை, எனக்காக பரிதபிக்க ஒருத்தரும் இல்லை, என் இருதயத்தை நிந்தை பிளக்கிறது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தேவன் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பரிதபிக்கிற தேவன். குறிப்பாக ஊழியக்காரரின் மேல் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படின்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு போகிறாங்க, காணிக்க போடுறாங்க. சில நேரத்தில் அப்படி காணிக்க போடும்போது பாவம், ஊழியக்காரர் பாவம், நாம் கொடுத்தா தான் அவருக்கு, அல்லது நான் கொடுக்கறதுனால தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஊழியக்காரர் மேலே பரிதபிக்க வேண்டாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரரின் மேல் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 135வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், அங்கே தேவன் என்ன செய்கிறாராம்? ஊழியக்காரரின் மேல் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போது ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேற்றுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல என் ஆண்டவர் தேற்றுவாராம். விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. பரிதபிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லும்போது நமக்காக பரிதபிக்கிற ஒருவர் உண்டு. அவரே என் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு நாம் அதாவது வேதத்தை வாசிக்கும்போது ஜனங்கள் திரளாய் தமிழத்திலே வருகிறதை கண்டவுடனே அந்த ஜனங்களுக்காக தேவன் பரிதபித்தார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜனங்களுக்காக பரிதபித்த தேவன் உனக்காக பரிதபிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அல்லவா? அவர் பிறந்த நோக்கம் என்ன? அவருக்கு என்ன பெயர்? இம்மானுவேல் என்ற பெயர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்போது நம்மை தேற்றவும், நம்மை விசாரிக்கவும், நம்மை பரிதாபப்படவும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக 4வதாக அவர் ஏன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்த்தால், சங்கீதம் 14வது சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு அதிலே 3வது வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 14வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போது நன்மை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேற்றுவதற்கு ஒருத்தரும் இல்லையாம்,
விசாரிப்பதற்கு ஒருத்தரும் இல்லையாம், பரிதபிக்க ஒருத்தரும் இல்லையாம். இப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய ஒருவனாகிலும் இல்லை. அப்போது பல இடங்களில் பார்க்கும்போது நன்மை செய்கிறதற்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தாராம். ஆம், என் ஆண்டவராகிய தேவன் யார் என்று கேட்டால் நன்மை செய்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உனக்கு நன்மை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போது ஆண்டவராகிய தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நன்மை செய்வதற்காக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம், நன்மை பெற்றுக்கொண்ட அநேகர் உனக்கு தீமையை செய்திருக்கலாம். ஆனாலும் என் ஆண்டவராகிய தேவன் உன்னை ஒரு காலம் மறக்காதபடிக்கு உனக்கு நன்மை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய அவர் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிற ஆண்டவரை தான் நாம் நோக்கி பார்க்கணும், மனிதனை நோக்கி பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், மனிதன் நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், ஆனால் நன்மை செய்ய மாட்டான். மனிதன் நான் இருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் நம்மை மறந்து விடலாம். ஆனால் என்றென்றைக்கும் நம்மை மறக்காமல் நமக்கு நன்மை செய்ய ஒருவர் இருக்கிறார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான் உனக்கு நன்மை செய்ய முடியும். அவர் ஒருத்தர் நம்மோடு கூட இருந்துட்டா போதுங்க. ஏன்னு கேட்டால் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. நாம் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஏன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார், உன்னை தேற்றுவதற்காக, ஆறுதல் இல்லாத நேரத்தில் தேற்றுவதற்காக, உன்னை விசாரிப்பதற்காக, உனக்காக பரிதபிக்க, உனக்கு நன்மை செய்ய அவர் உன்னோடு கூட இருக்கார். அடுத்தபடியாக ஆண்டவராகிய தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிக்கும்போது, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி வசனம் இருக்குது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? துணை செய்வதற்கு அல்லது துணையாக இருக்க ஒருத்தரும் இல்லை அப்படின்னு வசனத்தில் வாசித்தோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் அநேகர் நமக்கு துணையாக இருப்பார்கள். எப்படி? சிறு வயது முதல் பெற்றோர் நமக்கு துணையாக இருப்பார்கள், உண்மை. பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே அந்த நபருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது பெற்றோர் போயிட்டாங்கனாக்கா சகோதர சகோதரிகள் நமக்கு துணையாக இருக்கலாம். சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட துணையாக இருக்கும்போது திருமணம் ஆயிட்ட பிறகு கணவனோ அல்லது மனைவியோ நமக்கு துணையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கணவனையோ அல்லது மனைவியோ நாம் பிரியும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துணையாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்க. நமக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நம்ம விட்டு போயிடுவாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு முன்பாக உன்னோடு கூட இருக்கிற எல்லாரும் ஒரு நாளைக்கு உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்கள் உன்னை விட்டு போயிடுவார்கள். நீ யாரை நம்பி இருக்கிறாயோ எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க. உனக்கு துணையாக இருக்க மாட்டாங்க. நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறவங்கெல்லாம் பாதியில் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. பாதியில் அவர்கள் நம்மை விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் கடைசி வரையிலும் நமக்கு துணையாக இருப்பது ஆண்டவராகிய தேவன் மாத்திரம்தான். என் ஆண்டவர் மட்டும்தான் துணையாக இருப்பார். ஏன்னு கேட்டால், இங்கே வசனத்தில் வாசிக்க கேட்டோம், துணை செய்வார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி. ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர்தான் நமக்கு துணையாக இருப்பார்.
அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? நாம் உயிரோடு வாழும் வரையிலும் நமக்கு துணையாக இருப்பது நம்முடைய ஆண்டவரை தவிர யாருமே இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் கைப்பிடித்த கணவனும் கடந்து செல்லலாம், கட்டின மனைவியும் கடந்து செல்லலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளும் கடந்து போய்விடலாம். அவங்க எல்லாரும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரையிலும் நமக்கு துணையாக இருப்பது நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 50வது அதிகாரம் 7 மற்றும் 9வது வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அது மட்டுமல்லாது பிடிக்கும் சங்கீதம் 46வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கும்போது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய ஆண்டவர் யார்? அனுகூலமான ஒரு துணையானவர். அனுகூலமான துணைன்னு சொன்னால் எந்தெந்த நேரத்தில் எப்பொழுதெல்லாம் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்ய வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கூட இருந்து அனுகூலமான துணையாக இருந்து நடத்துகிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு தியானித்த இந்த வசனங்களை மறுபடியும் நாம் பார்க்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்ன என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வசனத்திலே வாசித்தோமே. அதனுடைய அர்த்தம் என்ன? எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கும்போது, நமக்கு துணையாக இருக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு நமக்கு நன்மை செய்ய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக பரிதபிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விசாரிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தேற்றுவதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை நேசிக்கிறாயோ, எதை பார்க்கிறாயோ, உனக்கு முன் எது இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு உன்னை விட்டு போயிடும். உனக்கு துணையாக இருக்கிற எல்லாமே போயிடும். ஆனால் நம்மை விட்டு போகாமல் எப்போதும் நம்மோடு கொடுத்து நமக்கு நன்மை செய்கிறவராய், தேற்றுகிறவராய், அதே நேரத்தில் விசாரிக்கிறவராய், நமக்காக பரிதபிக்கிறவராய், நமக்கு துணை நிற்கிறவர் என் ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். ஆகவே தான் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கதான வார்த்தை என்ன? அந்த பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பார்க்கிறோம். லூக்காதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன என்று கேட்டால், தேற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார், அதுதான் நற்செய்தி. உன்னை விசாரிக்கிறவர் பிறந்திருக்கிறார், அதுதான் நற்செய்தி. உனக்காக பரிதபிக்கிறவர் பிறந்திருக்கிறார், அதுதான் நற்செய்தி. உனக்கு நன்மை செய்ய ஒருவர் பிறந்திருக்கிறார், அதுதான் நற்செய்தி. உனக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார், அதுதான் நற்செய்தி. உனக்கு துணை செய்ய ஒருவர் பிறந்திருக்கிறார், அதையா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசுவின் பிறப்பு உனக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர் பிறந்து வசனத்தின்படி பார்த்தா உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த தேவன் இந்த நாளிலிருந்து உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தவும், உங்களுக்கு சகாயம் பண்ணவும், நீதின் வலது கரத்தினாலே உங்களை தாங்கவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்லாது படிக்கும் அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது, அவரே சமாதான காரணராய் இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இங்கே அவர் கடந்து வந்திருக்கிறார். இப்போ நீ நினச்சிட்டு இருக்கலாம், நான் இங்கே தனியாக உட்காந்துட்டு வசனத்தை கேட்குறேன்ட்டு. இல்லை, உன்னை அவர் தனியாக விடுறதுக்கும் அவர் விருப்பப்படலை. காரணம் என்னன்னு கேட்டால், இதோ உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி, உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்களோடு கூட இருக்க அவர் விருப்பப்படுகிறார். ஆகவே இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அது என்னன்னு கேட்டால், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை சற்றே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா,
சமாதான பிரபு. ஏன் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? அதிசயத்தை செய்ய, உனக்கு ஆலோசனை கொடுக்க, உன் வாழ்க்கையில் வல்லமுள்ள காரியங்களை செய்ய, அவர் நித்தியமாய் உன்னை நடத்த, உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்மஸ் நாளாகிய இந்த நாளிலே இந்த சமாதானத்தின் நற்செய்தி மற்றவங்களுக்கும் அறிவிப்போம். துக்கத்தோடு இருக்கிற, கவலையோடு இருக்க, பாரத்தோடு கூட இருக்க, ஆம், அவர்களுக்கு இடத்திலே கடந்து சென்று அவர்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது என்ன? அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உனக்கு அவர் துணை நிற்கிறார், அவர் உனக்கு அதிசயத்தை செய்வார், உன்னை கரம் பிடித்து நடத்துவார் என்று மற்றவர்களுக்கு அந்த ஆறுதலின் செய்தியை நாம் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு முறையாய் உங்களுக்கு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.